பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ நிகழ்ச்சியில் கொங்கு பொறியியல் கல்லூரியின் எலக்ட்ரிக்கல் துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஆல்பர்ட் அலெக்சாண்டர் அவர்களிடம் மின்சாரத்தை பற்றியும், மின் சாதனங்களை பற்றியும், மின்சாதன பொருட்களால் ஏற்படும் நன்மைகள் தீமைகளை பற்றியும் விளக்கமாக நம்மளிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அவருடன் கேள்விக்கணைகளை தொடுப்பவர் புதுப்பாளையம் மயில்சாமி அவர்கள். நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கங்க. நம்மளுக்கு மின்சார சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார் டாக்டர் ஆல்பர்ட் அலெக்சாண்டர். நிகழ்ச்சியை கேளுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எனது பெயர் முனைவர் எஸ் ஆல்பர்ட் அலெக்சாண்டர். நான் கொங்கு பொறியியல் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் அனைவருக்கும் பல சந்தேகங்கள், பல வியூகங்கள் இதில் இருக்கலாம். ஏனென்றால் நீரின்றி அமையா உலகு என்று அனைவரும் கூறுவர். தற்போதுள்ள கால சூழ்நிலையில் மின்சாரமின்றி அமையா உலகு என்று சொல்லும் அளவுக்கு மின்சாரத்தின் தேவை இன்றியமையாது இருக்கிறது. நமக்கு ஒரு சில மணித்துளிகள் மின்சாரம் நம் வீட்டில் வரவில்லை என்றாலும் நமக்கு அதனுடைய தாக்கம் பல்வேறு வழிகளில் தெரிகிறது. நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை கைபேசி, எதுவாக இருந்தாலும் நாம் அதற்கு செலவிடக்கூடிய அந்த சார்ஜ் கொஞ்சம் குறைந்து விட்டாலே நாம் அதை பெரிதாக கருதுகிறோம். மேலும் நம்ம விருப்பப்படக்கூடிய சில சீரியல்களாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி நாடகங்களாக இருந்தாலும் சரி, அது குறைந்த நேரம் நமக்காக ஒரு மின்சாரம் இழந்துவிட்டால் நாம் ஏதோ ஒரு உடலில் ஒரு உறுப்பை இழந்தது போல இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த மின்சாரம் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு வினாக்கள் அனைவரிடமும் இருக்கிறது. எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின் உபயோகங்களை பயன்படுத்துவது? நான் பலமுறை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்சார உபகரணங்களையும் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல பராமரிக்க வேண்டும். எவ்வாறு நம் குழந்தைகளுக்கு ஒரு உடல் வலி, ஒரு காய்ச்சல் வந்துவிட்டால் நாம் மருத்துவரை போய் அணுகி மருத்துவரின் பரிந்துரையை கேட்டு குழந்தையின் காய்ச்சலுக்காக நாம் போராடுகிறோமோ, அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின் விசிறியாக இருக்கட்டும், இல்லை மின் குளிர்சாதன பெட்டியாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு சிரமத்தை சந்தித்தது என்றால் நாம் உடனடியாக அதை ரெக்டிஃபை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு 5 வருடங்கள் ஆன பிறகு அந்த சாதனங்களை மாற்றி விடுகிறோம். இல்லை என்றால் அந்த சாதனங்களை கொடுத்துவிட்டு புது சாதனங்களை வாங்கி விடுகிறோம். இது தீர்வாகாது.
நாம் எப்படி நமது தாத்தா காலத்திலும் நமது மூதாதையர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை இப்பவும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போலதான் மின்சார சாதனங்களையும் நாம் தலைமுறையாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் ஒரு 10 வருடங்கள் ஆன பிறகு இந்த டிவி பழுதாகி விட்டது, இந்த டிவி அழுக்காகி விட்டது, இந்த டிவி நிறம் மாறிவிட்டது என்று நாம் டிவிகளையும் சில மின்சார சாதனங்களை மாற்றுகிறோம். இது ஒரு தீர்வு கிடையாது. இதனால் நாம் இழக்கப் போகிறது நமது பணத்தை தான். ஆகவே நாம் ஒவ்வொரு பொருட்களையும் ஒரு ஆண்டாண்டு காலத்திற்கு அந்த பொருளின் பயன்பாடுகளை நாம் எவ்வாறு நிர்ணயிக்க முடியும், எவ்வாறு அதை காக்க முடியும், ஒரு சிறு சிறு சறுக்கல்களும் ஒரு சிறு ஒரு விஷயங்களும் அது பழுதானால் நாமவே வீட்டில் அதை எப்படி சரி செய்வது போன்ற விஷயங்களை பற்றி நாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். ஸோ இன்றைய இதில் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதனம் பராமரிப்பு மற்றும் விவசாயத்துறையில் மோட்டார் பம்பு செட்டு முதலியவற்றின் பராமரிப்பு, மேலும் இப்போது அனைவரும் பேசக்கூடிய இந்த மின்சார வாகனங்கள், இதற்கு குறித்த சில சந்தேகங்களை நமது பெரியவர்கள் இங்கே கேட்க வந்திருக்கிறார்கள். ஸோ அவருடைய வினாக்களுக்கு ஒவ்வொன்றாக அழுத்தமாகவும் தீர்க்கமாகவும் நாம் பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இனி வரக்கூடிய காலங்களில் மின்சாரத்துடைய தேவை மிக மிக அதிகமாக இருக்கிறது. நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது 1947ஆம் ஆண்டு நம்ம இந்திய சுதந்திரம் அடைந்த போது அப்போதைய இந்திய நாட்டின் மக்கள் தொகை ஒரு 40 கோடி. ஏனென்றால் பாரதியார் தன் பாடல்களே 30 கோடி முகமுடையால் என்று மக்கள் தொகையை குறிப்பிட்டிருந்தார். அந்த 40 கோடி மக்கள் தொகையில் அக்கால சூழ்நிலையிலே இந்தியாவின் மொத்த பவர் ஜெனரேஷன், அதாவது மொத்த மின்சார உற்பத்தியானது 1367 மெகாவாட். அப்போது பல கிராமங்கள் மின்சாரமின்றி இருந்தன. 1960, 70, 80, 1990களிலும் பல கிராமங்கள் மின்சாரமின்றி இருந்தன. பிற்காலத்தில் நாட்டின் வளர்ச்சியும் சமுதாய வளர்ச்சியும் மக்களின் பரிமாண அந்த கல்வித்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு கிராமங்கள் இன்று மின்சார இணைப்புகளை பெற்று நகரத்திற்கு சமமாக இன்று கிராமங்களிலும் மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் இப்போது நாம் ஒரு 2022ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மின்சார உற்பத்தியானது 3,60,000 மெகாவாட். அதாவது நாம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலகட்டத்திலே, இந்த 75 ஆண்டு காலகட்டத்திலே நாம் 3,50,000 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி திறனை பெற்றிருக்கிறோம். இப்போதுள்ள மக்கள் தொகை எண்ணிக்கை ஒரு 130 கோடியாக இருக்கலாம், 140 கோடியாக இருக்கலாம். அதாவது இந்த 75 ஆண்டுகளில் நாம் 3,50,000 மெகாவாட் மட்டுமே நாம் உற்பத்தி பெருக்கி இருக்கிறோம். ஆனால் அனைவருக்கும் உண்டான மின்சாரம், அனைவருக்கும் குறைந்த விலையில் மின்சாரம், அனைவருக்கும் அனைத்து கிராமப்புறங்களிலும் ஒரு மின்சாரம், இத்தகைய சூழ்நிலையை நாம் எட்டுவதற்கு இன்னும் பல மைல்கள் நாம் கடக்க வேண்டியிருக்கிறது. மின்சார தேவை அனைவருக்கும் பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஒரு இடத்தில் மின்சாரம் கொடுத்தால் மற்ற இடத்தில் அருகாமையில் கூடிய இடத்தில் மின்சாரத்தை இணைப்பை துண்டிக்கிற அளவுக்கு நாம் அந்த ஜெனரேஷன் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு அனைவருக்கும் தரமான மின்சாரம், அனைவருக்கும் மிக நிறைவான மின்சாரம் குறைந்த விலையில் ஏற்படுத்தி கொடுப்பதே நம் ஒவ்வொருவரின் நோக்கமாகும். இது அரசு துறையோ இல்லை மின்சாரத்துறையோ மட்டுமில்லாமல் பொதுமக்களாகிய நாமும் நம் கைகூர்ந்து நம் வரக்கூடிய வருங்கால சந்ததியினருக்கும் மின்சாரத்தின் தேவையை உணர வைத்து நாம் எவ்வாறு இந்த மின்சாரத்தை வரும் காலகட்டங்களிலே தரமாகவும் நிறைவாகவும் குறைந்த விலையிலும் நாம் எவ்வாறு இதை பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் இன்று விவாதிக்க போகிறோம். சார், நீங்கள் படித்ததில் எங்கே, நீங்கள் வேலை செய்கிறதில் எங்கே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நான் கொங்கு பொறியியல் கல்லூரியில் கடந்த 15 வருடங்களாக இந்த கொங்கு பொறியியல் கல்லூரியில் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் எலக்ட்ரிக்கல் துறையில் இளநிலையும், எலக்ட்ரிக்கல் துறையில் முதுநிலையும் மற்றும் சோலார், அதாவது மின்சக்தி, சூரிய மின்சக்தி மின்சாரத்தின் மூலம் PhD முனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறேன். மேலும் இந்த சோலார் மின்சக்தியில் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து அமெரிக்காவில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திலே மேல் முனைவர் பட்டத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். பிற்பாடு இங்கு இருக்கக்கூடிய கொங்கு பொறியியல் கல்லூரியில் பல சோலார் பேனல்களையும் சோலார் இன்வெர்டர்களையும் நான் வடிவமைத்துள்ளேன். இதன் மூலம் மாணவர்களும் இதன் மூலம் பள்ளி குழந்தைகளும் பலரும் இங்கே கொங்கு பொறியியல் கல்லூரிக்கு வருகை தந்து அவர்கள் இந்த சோலார் மின்சாரத்தை குறித்தும் மின்சார சிக்கனத்தை குறித்தும் வீட்டில் ஏற்படக்கூடிய சில மின்சார பராமரிப்பு குறித்தும் சில நிகழ்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இத்தகைய முன்னுரையுடன் நாம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். ஐயா, இந்த ஆற்றல் சேமிப்புன்னு சொல்கிறாங்க, ஆற்றல் சேமிப்புனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஆற்றல் மின்சாரத்துறையை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று சக்தி என்று சொல்லுவோம், மற்றொன்று ஆற்றல் என்று சொல்லுவோம். சக்தி என்பது வேறு, ஆற்றல் என்பது வேறு. நாம் எங்கு சென்றாலும் நமக்கு உடம்பில் ஒரு சக்தி வேண்டும். நாம் கோயில்களுக்கு சென்று வழிபட்டாலும் கடவுளே எனக்கு ஒரு சக்தியை கொடு என்று சொல்கிறோம். சக்தி என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாகும்.
அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுகிறது. எனக்கு ஒரு சக்தி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கலாம், நண்பருக்கு ஒரு சக்தி இருக்கலாம். ஸோ சக்தி என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது. எவ்வாறு வேறுபடுகிறது என்றால், அந்த சக்தியின் வேறுபாடை நாம் ஆற்றல் என்று பயன் சொல்கிறோம். நான் எனது சக்தியை ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் பயன்படுத்தியேன் என்றால் சக்தியும் நேரமும் சேர்ந்தால் அது ஆற்றல் எனப்படும். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சார சாதனங்கள் நாம் சக்தியில் பொருட்டு வாங்குகிறோம். சக்தி என்றால் 10 வாட்ஸ், 40 வாட்ஸ், 60 வாட்ஸ், 1000 வாட்ஸ் வாட்டர் ஹீட்டர் என்று இந்த வாட்ஸ் கணக்கு என்பது சக்தியின் குறியீடு. சக்தி என்றால் ஆங்கிலத்தில் பவர் என்பார்கள். ஸோ இந்த சக்தியின் குறியீடு. ஸோ நான் ஒரு 10 வாட்ஸ் பல்பை நான் ஒரு 4 மணி நேரம் பயன்படுத்தினேன் என்றால் 10 வாட்ஸ் இன்டு 4 மணி நேரம், அதாவது 40 என்பது, அந்த 40 என்பது ஆற்றலை குறிக்கிறது. நான் எனது வீட்டில் ஒரு 4 மணி நேரம் பயன்படுத்தலாம், நீங்கள் உங்கள் இல்லத்தில் ஒரு 6 மணி நேரம் பயன்படுத்தலாம், மற்றவர்கள் 10 மணி நேரம் பயன்படுத்தலாம். ஆகவே ஆற்றல் என்பது ஒவ்வொரு இல்லத்திற்கும் மாறுபடுகிறது. ஸோ சக்தி என்பது ஒரு மின்சாரத்தின் நேரடி குறியீடு, பவர் என்பார்கள். ஆற்றல் என்பது சக்தி மற்றும் நேரத்தின் ஒட்டுமொத்த குறியீடு. ஆகவே சக்தியின் சேமிப்பு என்பது அது ஒவ்வொரு இல்லத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால், நமது இப்போ பகல் நேரங்களில் தூய மின்சார வெளிச்சம், நல்ல ஒரு இயற்கையான வெளிச்சம் இருக்கும்போது மின் விசிறிகளையும் இல்லை மின்சார பயன்பாடுகளையும் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சங்களை நாம் ஜன்னல்களை திறந்து வைத்தாலே நமக்கு அருமையான ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. இருந்த போதிலும் சில பேர் அந்த டியூப் லைட்டாக இருக்கட்டும், ஒரு லைட்டாக இருக்கட்டும், நம்ம போடும்போது நம்ம ஆற்றலை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்று பொருள். அதேபோல் நமது இல்லங்களில் ஒரு குளிர்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது, ஒரு குளிர்ந்த காற்று ஏற்படுகிற போது அங்கு தேவையில்லாமல் நாம் குளிர்சாதன பெட்டி பயன்படுத்துவது கூடாது. மேலும் இந்த மாதிரி ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் நாம் சரியாகவும் திறனாகவும் நாம் இது செய்தால் நாம் இந்த ஆற்றலை சேமிக்கலாம். ஐயா, நாம் மின்சார பொருள் பயன்படுத்துறத ஆற்றலில் எப்படி மிச்சப்படுத்துறது? நான் ஒவ்வொரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சாதனங்களை குறித்து வருகிறேன். முதலாவதாக நாம் அடிக்கடி பயன்படுத்துவது, இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, முதல் இது என்னவென்றால் ஃபேன், மின்விசிறி என்பார்கள். மின்விசிறி என்பது நமது இரவு நேரங்கள் முழுவதும் அது பயன்படுகிறது. மேலும் இந்த மின்விசிறியானது அடிக்கடி சில மின்விசிறிகளில் சில சத்தம் கேட்கிறது, சில மின்விசிறிகள் அதிகமான வேகத்தில் ஓடுகிறது. இத்தகைய சூழ்நிலையிலே ஒரு மின்விசிறியை நாம் பராமரிக்கலாம். நான் சொல்கிறேன், எனது வீட்டிலும் ஒரு மின்விசிறி ஓடுகிறது, பக்கத்து வீட்டிலும் ஒரு மின்விசிறி ஓடுகிறது. ஆனால் ஆற்றல் என்பது 2 வீட்டுக்கு வேறுபாடு. அது அவர்கள் பயன்படுத்துகிற நேரத்தை குறித்தும் மேலும் பராமரிப்பை குறித்தும். பயன்படுகிற நேரம் அது தனி மனிதர்களை பொறுத்தது. எனக்கு இன்று மின்விசிறி வேண்டும் என்றால் நான் போட்டுதான் ஆக வேண்டும். அது என் உடல்நிலையை பொறுத்தது. நான் வெளியே ஏதாவது வேலை செய்து விட்டு வந்தால் எனக்கு மின்விசிறி வேண்டும் என்பது. பட் பராமரிப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய மின்விசிறியை நாம் எப்படி பராமரிக்க முடியும்? அது மிகவும் சுலபம். என்னவென்றால், மாதத்திற்கு 2 முறையேனும் மின்விசிறியை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இந்த மின்விசிறியை தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கு நான் யாரை போய் கூப்பிடுவது? நாங்கள் மின்விசிறிக்கெல்லாம் ஒரு தூய்மை பண்ண யாராச்சும் கூப்பிட்டோம் அப்படின்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து யாரையும் நாம் கூப்பிட வேண்டியது இல்லை. இது ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவர்கள் நம் அன்றாடம் எப்படி பல் துலக்குகிறோமோ, அன்றாடம் எப்படி குளிக்கிறோமோ, அதே போல மின்சார சாதனங்களையும் மாதத்திற்கு 2 முறை நாமவே பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி கற்றுக்கொள்வது? மின்சார சுவிட்சுகளை நன்றாக அணைத்துவிட்டு மின் விசிறிகளை ஒவ்வொரு பிளேடுகளாக நாம் துணிகளை வைத்து நாம் தூய்மைப்படுத்தலாம். நீங்க கேட்கலாம், ஈர துணிகளை துடைக்கலாமா? ஏன்னா சுவிட்ச் நீங்க ஆஃப் பண்ணிருக்கனால குறைந்த ஈரமுள்ள துணிகளை வைத்து மேல இருக்கக்கூடிய குப்பைகளை நாம் அகற்ற வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி பிரதேசங்கள் எல்லாம் கடல் சார்ந்த பிரதேசங்களாக இருப்பதனால அதிகமாக குப்பை சேர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் குப்பை அதிகமாக இந்த ஃபேன்ல சேர வாய்ப்பு அளித்தீர்கள் என்றால் சாதாரணமாக ஆற்றலை விட இந்த குப்பைகளால் ஏற்படக்கூடிய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அதனால தான் எங்க வீட்டில் ஒரு 100 யூனிட் வருது 2 மாதங்களுக்கு மின்சார கணக்கீடு 100 யூனிட் என்றால் மற்றவர்கள் வீட்டில் ஒரு 200 யூனிட் வருகிறது. காரணம் என்னவென்றால், நீங்கள் பயன்படுத்துவது மட்டும் கிடையாது, நீங்கள் பயன்படுத்துவதை மட்டும் மின்சார கணக்கீடாக இத்தனை யூனிட்டாக வருவது கிடையாது. பயன்பாடை விட பராமரித்தல்,
நீங்கள் பயன்பாட்டை குறைத்து கொண்டு நான் ஆற்றலை சேமிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் பராமரிப்பை குறைத்து விட்டு பயன்பாட்டையும் குறைத்து விட்டு, இது இரண்டும் நமக்கு தேவை. பயன்பாடு, பராமரிப்பு. நீங்கள் பயன்பாட்டை மட்டும் குறைத்து கொண்டீர்கள் என்றால், பராமரிப்பை பார்க்கவில்லை என்றால், ஆகவே அதில் உங்களுக்கு மின்சார கட்டணம், ஆற்றலின் தேவை அதிகமாக இருக்கிறது. இதே போல இப்ப நான் மின் விசிறிகளை சொன்னது போல, நாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி, ரெஃப்ரிஜரேட்டர் என்று வைத்துக் கொள்வோம். எப்போதும் நம்ம வீடு நம்ம ரெஃப்ரிஜரேட்டர், அந்த குளிர்சாதன பெட்டி வைக்கிற அளவுக்கு நாம் வீடு கட்டவில்லை என்றாலும், நாம் எப்போதும் அந்த குளிர்சாதன பெட்டியை நாம் செவற்றுக்கு மிக மிக அருகாமையில் வைக்க கூடாது. சுவற்றிலிருந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்து தான் நாம் இந்த குளிர்சாதன பெட்டியை நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் குளிர்சாதன பெட்டி தன்னுடைய காற்றுகளை பின்புறமாக வெளியேற்றுகிறது. அது பின்புறமாக வெளியேற்றும் போது சுவற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமான காற்று இந்த வெளியேற்றும் கூடிய காற்றுடன் சேரும்போது அதனுடைய பளு அதிகரிக்கிறது. நாம் மின்சார சாதனங்கள் அதிகப்படியான பளுக்களை ஏற்ற நம்மை, இது நாம ஏற்றவில்லை, பளுக்களை நாம ஏற்றவில்லை, இது இயற்கை சார்ந்த ஒன்று. ஆகவே சுவற்றிலிருந்து கொஞ்சம் ஒரு இடைவேளை விட்டுதான் நாம் இந்த குளிர்சாதன பெட்டிகளை வைக்க வேண்டும். அதே போல் குளிர்சாதன பெட்டிகளை அடிக்கடி திறந்து மூடுவது கூடாது. இத்தகைய சூழ்நிலையும் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு நாம் சொல்லித்தர வேண்டும். ஓகே. இதே போல் நாம் ஒவ்வொரு சாதனங்களையும், நம்ம ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பம்புகளாக இருக்கட்டும், ஒரு கிரைண்டராக இருக்கட்டும், நாம் மாவரைக்கும் எந்திரமாக இருக்கட்டும், அதை அழகாக கழுவி அதை அழகாக பராமரித்து அதோட முழு திறனுக்கு பயன்படுத்தி பெல்ட்டுகளையும் பராமரித்தால் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனங்களும் 5 வருடம் மட்டுமல்ல, அது ஒரு 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் அந்த சாதனங்கள் நம்மளுடன் பயணிக்க ஒரு வழி பிறக்கும். ஐயா, இந்த மின்சார சக்தியை வேஸ்ட் பண்ணாமல் நாம் எப்படி பாதுகாக்கலை? இதை பாதுகாத்திற்கு பார்த்தீங்கன்னா இதற்கு பலவித வழிகள் இருக்கிறது. நமக்கு எங்கெல்லாம் எப்போல்லாம் சூரிய ஒளி கிடைக்குதோ அப்போல்லாம் வெளிச்சத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த வெளிச்சம் மட்டும் தரும் விளக்குகளை பயன்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்விசிறி பிளேடுகளை அவ்வப்போது சுத்தம் செய்யுங்கள். தேவையில்லாத போது விளக்குகள் மற்றும் மின்விசிறிகளை அணைத்து விடுங்கள் அல்லது நிறுத்தி விடுங்கள். நாம் தினசரி 1-2 துணிகளை மற்றும் அயன் செய்வதை, அதாவது துணி நம்ம வெளியே செல்லும் போது அயன் செய்வோம், தினமும் 1-2 துணிகளை மற்றும் அயன் செய்வதை தவிர்த்து மொத்தமாக துணிகளை அயன் செய்யலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த துணிகளுக்கு ஏற்ற சூட்டில் நாம் வைத்து நாம் அயன் செய்யவும். அதே போல் கிரைண்டர்களை நாம் எப்போதும் அதன் முதல் திறனுக்கே நாம் பயன்படுத்தலாம். நீங்கள் வாஷிங் மிஷின் எப்போதும் அதன் முழு திறனுக்கே பயன்படுத்தலாம். வாஷிங் மிஷினில் உலர வைக்கும் கருவிகளை மழைக்காலங்களில் மட்டும் பயன்படுத்தலாம். இதை நாம் ட்ரையர் என்று சொல்லுவோம். நாம் துணி துவைத்த பிறகு அந்த சாதனங்களை, அந்த துணிகளை நாம் ட்ரையர் பயன்படுத்துகிறோம். அந்த ட்ரையர் நமக்கு சூரிய வெளிச்சம் நன்றாக இருக்கும் போது எதற்காக நாம் ட்ரையரை பயன்படுத்த வேண்டும்? குளிர்காலங்களில் நாம் பயன்படுத்தலாம். ஆனால் வெயில் காலங்களில் நாம் வெயிலையே பயன்படுத்தி துணிகளை உலர வைக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டார்கள், குளிர்சாதன பெட்டியில் மோட்டார் இருக்கிறது, கிரைண்டரில் மோட்டார் இருக்கிறது, மிக்சியில் மோட்டார் இருக்கிறது, தண்ணீர் பம்பில் மோட்டார் இருக்கிறது. அதனை அடிக்கடி ரீவைண்ட் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல் குழாய்கள் மற்றும் குழாய் இணைப்புகளில் அடிக்கடி ஏற்படக்கூடிய நீர் கசிவை அடிக்கடி தவிர்க்க வேண்டும். சரியான அளவிலான பிவிசி பைப்புகளையே நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மின்சார பைப்புகளாக இருந்தாலும் சரி, தண்ணீர் பைப்புகளாக இருந்தாலும் சரி, அதில் அடிக்கடி வளைவுகள், அதிகமான வளைவுகள் இருப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதே போல் நீர் ஏற்றும் பம்பு செட்டு மோட்டார்களில் கெப்பாசிட்டர்களை இணைக்க வேண்டும், கெப்பாசிட்டர்களை பராமரிக்க வேண்டும். கெப்பாசிட்டர்கள் பயன்படுகிறதா பயன்படாமல் இருக்கிறதா என்பதை அடிக்கடி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதே போல் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர், குளிர்சாதன பெட்டிகள் கூடிய தெர்மோஸ்டாட் என்பார்கள். தெர்மோஸ்டாட் என்பது நாம் வெளிப்படக்கூடிய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப நாம் அதனை மாற்றி வைக்க வேண்டும். நாம் எப்பவுமே ஒரு குளிர்ச்சியாக வைத்திருக்கும் போது நம் உணவில் அதிக குளிர்ச்சியாக ஆகிவிடும். அதை தவிர்த்து தெர்மோஸ்டாட் கருவியில் அதற்கு ஏற்றவாறு நாம் செய்ய வேண்டும். சூரிய சக்தி மின்சாரத்தை நாம் அதிக அளவில் பயன்படுத்தலாம். ஏனென்றால் நாம் அதிகப்படியாக சூரிய சக்தி மின்சாரம் பற்றி இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு மக்கள் அதனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கையில் நாம் சூரிய சக்தி மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த மின்சக்தியிலிருந்து நாம் சிறிது நேரம் கிரீன் எனர்ஜி என்று சொல்வார்கள், பச்சை ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு நாம் சரியாக நாம் இது பண்ண வேண்டும். அதே போல் வாட்டர் ஹீட்டர்களை நாம் பயன்படுத்துகிறோம்.
வாட்டர் ஹீட்டர் என்பது நமது இல்லங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சாதனம். வாட்டர் ஹீட்டர் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் ஏர் கண்டிஷனர், ஏசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இது இந்த மாதிரி அயன் பாக்ஸ், இந்த மாதிரி சாதனங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின் கட்டணங்களை அதிகமாக ஏற்றக்கூடிய திறன் வாய்ந்தது. ஸோ இந்த மாதிரி எந்திரங்களை, இந்த மாதிரி சாதனங்களை நாம் அடிக்கடி முறையாக பயன்படுத்த வேண்டும். அதே போல் செல்போன்களை நாம் தேவையான அளவுக்கு சார்ஜ் செய்ய வேண்டும். நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நமது தாய்மார்கள், நமது அன்னையர்கள் அதை பார்த்து கொண்டாலும் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கருவி, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கருவி என்று பார்த்தால் அதை நாம் செல்போன் என்று சொல்வோம். செல்போனை சார்ஜ் செய்வது எப்படி? இது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. செல்போன் என்பது, சார் நான் என்னுடைய செல்போனை நான் எப்படி சார்ஜ் செய்து கொள்வது? ஏனென்றால் பல்வேறு மக்களுக்கு இதுக்குண்டான ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. நாளடைவிலே நாம் பார்த்தோம் என்றால் செல்போன் என்பது நமக்கு ஒரு மூன்றாவது கையாக மாறிவிட்டது. இதனை நாம் நிறைய மக்கள் செல்போன்களை இந்த பேட்டரி என்ற ஒரு காரணத்தினால் தான் செல்போனை அவர்கள் மாற்றுகிறார்கள். செல்போனில் இருக்கக்கூடிய மேற்புற டிஸ்பிளே நன்றாக இருக்கிறது, செல்போனில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்தும் பயன்பாட்டில் இருந்தாலும் பேட்டரி பழுதாகி விடுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், பேட்டரி என்பது செல்போன் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கருவி. அதாவது என்னவென்றால், நாம் செல்போனை நாம் ஒரு இடத்தில் பயன்படுத்துவது கிடையாது. ஏனென்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் போன் என்பார்கள். லேண்ட்லைன் போன் என்பது ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது. நீங்கள் அதை சார்ஜ் செய்ய தேவையில்லை, ஏனென்றால் அது ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது. மொபைல் போன் என்றால் நாம் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புகையில் அந்த வேலை சென்று வீடு திரும்பும் வரை அதில் ஒரு மின்சாரத்தை நாம் சேமிக்க வேண்டும். ஆகவே இந்த செல்போனில் பேட்டரி என்பது ஒரு மின்சார சேமிப்பு கருவி. இந்த மின்சார சேமிப்பு கருவி என்பது மிக மிக ஒரு அத்தியாவசியமான ஒன்று, அதனை பராமரிப்பதற்கு. ஏனென்றால் நாம் நிறைய முறைகளை நாம் அதை கவனித்திருக்கிறோம். செல்போன் நீங்கள் சார்ஜ் செய்யும் போது பிளக் பாயிண்ட்ல நீங்கள் சார்ஜ் செய்கிறீர்கள், அது பாட்டுக்கு உங்களுக்கு சார்ஜ் ஆகிறது. 100% சார்ஜ் ஆனவுடன் நீங்கள் மொபைல் போன் எடுத்து செல்கிறீர்கள், நன்றாக பயன்படுத்துகிறீர்கள். அது சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அதை நாம் டிஸ்சார்ஜ் என்போம். டிஸ்சார்ஜ் என்பது என்னவென்றால், அதில் இருக்கக்கூடிய சக்தி வெளியேறி கொண்டிருக்கிறது. வெளியேறது பின்னாடி நீங்க திரும்பி அதை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு ருட்டீனான, ஒரு வழக்கமான ஒரு முறை. மொபைல் போனை சார்ஜ் செய்கிறோம், அதில் டிஸ்சார்ஜ் செய்கிறோம். எப்படி ஒரு மொபைல் போனை சார்ஜ் செய்ய வேண்டும் என்றால், மொபைல் போன் சார்ஜிங் என்பது 3 வழிமுறைகளை கொண்டது. சார்ஜிங்குக்குள் 3 பிளாக்ஸ்களை கொண்டது. முதல் படி அதை நாம் என்ன சொல்லுவோம் என்றால் பல்க் என்று சொல்லுவோம். பல்க் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது ஸ்டேஜ் அப்சார்ப்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது 3க்கும் பார்த்தீங்கன்னா நேர காலம் வேற்றுமைப்படும். பல்க் என்பது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளும், அப்சார்ப்ஷன் என்பது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளும், ஃப்ளோட் என்பது கொஞ்சம் மணித்துளி காலம் என்பது சொல்வது மணித்துளிகளில் நான் சொல்கிறேன். எப்படி என்றால், நீங்கள் உங்கள் மொபைல் போனை சார்ஜ் செய்யும் போது ஜீரோவிலிருந்து, அதாவது மொபைல் போன் ஜீரோவிலிருந்து ஒரு 80% வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்றீங்க என்றால் அது அந்த மொபைல் போன் பல்கில் இருந்தது என்று அர்த்தம். ஏனால் 80 வரைக்கும் உங்களுடைய மொபைல் போன் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிறது. அது வெகு வேகமாக சார்ஜ் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் நாம் பல்க் என்று சொல்லுவோம். உங்கள் மொபைல் போன் 80% ஆன பின்னாடி 80 90 வரைக்கும், அது 80 வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆச்சோ அதே மாதிரி 80 90 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்கிறது. அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்சார்ப்ஷன் என்று சொல்லுவோம். 90% அந்த மொபைல் போன் வந்ததுக்கு பின்னாடி 90லேருந்து 100 வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் போனுடைய நேரம், எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், 100 அடைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதை நாம் ஃப்ளோட் என்று சொல்லுவோம். இது மொபைல் போன் பேட்டரிக்கு மட்டும் பொருத்தமானது கிடையாது. நாம் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் பேட்டரி, யூபிஎஸ் பேட்டரி, நம்ம கார் பேட்டரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சார்ஜிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழுமையாக ஒரு மொபைல் போன் சார்ஜிங் ஆகி முடிவதற்கு இது 3 கட்டங்களை அது கடக்க வேண்டியிருக்கிறது. பல்கு, அப்சார்ப்ஷன் மற்றும் ஃப்ளோட். இந்த 3 கட்டங்களில் நம் மொபைல் போன் நாம் கடந்து செல்லுகையில் சிலருடைய மொபைல் போன் என்ன செய்யும் என்றால் அப்சார்ப்ஷனில் ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ளும். சில மொபைல் போன் பார்த்தீர்கள் என்றால் பல்கில் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும், சிலது ஃப்ளோட்டில் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். நாம் வெறும் சார்ஜை மட்டுமே நாம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் சார்ஜுக்குள் இருக்கக்கூடிய இத்தகைய 3 கட்டங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆக
ஆகவே மொபைல் ஃபோனை நாம் சார்ஜ் செய்யும் போது உங்கள் மொபைல் ஃபோன் ஒரு 10% வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா 80 வந்ததுக்கு அப்புறமேட்டு 60 வந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி நாம் சார்ஜ் பண்ணுவோம். அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதோடைய சுழற்சியை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அதனுடைய சுழற்சியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதை துன்பப்படுத்துகிறீர்கள். அதுதான் இதனுடைய பொருள். ஏனென்றால் ஒரு பேட்டரி என்பது ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில் மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு 3000 சுழற்சி, நாம் சைக்கிள்ஸ் என்று சொல்லுவோம், ஒரு 3000 சைக்கிள்ஸ் தான் அந்த பேட்டரி வேலை செய்யும். ஒரு 6000 சைக்கிள்ஸ் தான் அந்த பேட்டரி வேலை செய்யும். அதுக்கு மேலே அந்த பேட்டரி வேலை செய்யாது. ஸோ நம்ம தேவையில்லாமல் நம்ம சைக்கிள்களை நாம் அதிகப்படுத்தக்கூடாது. நீங்கள் சைக்கிள்களை அதிகப்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த பேட்டரி சீக்கிரமாக சென்றுவிடும். தேவையான கட்டத்திற்கு மட்டும் நம்ம மொபைல் போன்களை பயன்படுத்தலாம். இப்ப பார்த்தீர்கள் என்றால் அனைவரும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மொபைல் போனை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஆன்லைனுக்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் நலம் பயக்கும். நாம் அதை விடுத்து நாம் சில காலங்களில் அந்த சில வீடியோக்களை பார்க்கிறோம், சில விஷயங்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது என்ன ஆகிறது என்றால் கண்ணுகளுக்கும் அது கேடு விளைவிக்கும். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் பேட்டரிக்கும் நாம் அதிகப்படியான பலுக்களை கொடுக்கிறோம். ஆகவே நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளுக்காக நீங்கள் மொபைல் போன் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் பிரத்யேகமாக ஆன்லைன் வகுப்புகளுக்காக மட்டுமே இருக்கட்டும். நீங்கள் வீடியோ பார்ப்பது இல்லை, சில திரைப்பட பாடல்களை கேட்பது, இதற்கு அது மொபைல் போன் ஒரு கருவி அல்ல. அது எதற்காக மொபைல் போனில் நீங்கள் வீடியோ படம் பார்ப்பதற்கும் சில பாடலை கேட்பதற்கும் வைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கெல்லாம் தொலைதூரம் சென்று விட்டீர்கள் என்றால் அங்கு தொலைதூரத்திலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போர் அடிக்கிறது, இல்லை என்றால் நேரத்தை செலவிட வேண்டும் என்றால் அப்போது பயன்படுத்தலாம். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் என்ன செய்கிறோம், அனைவரும் இந்த மொபைல் போன்களை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் இந்த மொபைல் போனை 24 மணி நேரமும் செய்வதனால் கண்ணில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் மூளைக்கு செல்லக்கூடிய சில நாடி நரம்புகளும் நமக்கு பாதகங்களான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே நாம் மொபைல் போன்களை பேட்டரி அடிக்கடி நம்ம பேட்டரியை கழட்டுவதை தவிர்க்க வேண்டும். பேட்டரியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை நாம் அகற்ற வேண்டும். மொபைல் போன்களில் இருக்கக்கூடிய பேட்டரி அதிகமாக வெப்பத்தின் காலமாக அதனுடைய உடல் சில நேரம் பருமனாகும். அதாவது அது ஒரு இண்டிகேஷன், அதாவது உங்கள் பேட்டரி அந்த வெப்பத்தை தாங்கவில்லை என்று பொருள். ஆகவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய மின்சாரம் சரியாக அந்த பேட்டரிக்கு சென்றுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய அதிக மின் வீழ்ச்சி, அதிக மின்சாரம், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது பேட்டரிக்கு சென்று அடைகையில் என்ன ஆகிறது என்றால் பேட்டரிக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த வெப்பத்தின் வெளிப்பாடாக அதனுடைய உடல் பருமனாகிறது. உடல் பருமன் ஆகும்போது சில பேருடைய மொபைல் போன் சில நேரங்களில் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. ஆகவே மொபைல் போன்களை நாம் மிக அருமையாக சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்வதன் மூலம் அனைவரும் தங்களுடைய மொபைல் போன்களை பல ஆண்டுகளாக நாம் ஒரே மொபைல் போனை கூட வைத்திருக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பயன்பாடு என்பதை விட பராமரிப்பு என்பது மிக முக்கியம். வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற சக்தி, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. இப்போது நமது இந்தியாவிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் அதிகமாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் இதற்கான காரணம் என்ன, இதற்கும் மின்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இப்போது நமது வீட்டில் வரக்கூடிய மின்சாரம் அதிகப்படியாக தெர்மல் பவர் பிளான்ட், அதாவது கோல், அதாவது நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தான் நம்ம அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மின்சாரத்தின் மூலம் ஒவ்வொரு வீடுகளிலும் இப்போ என்னோட வீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு 100 யூனிட், 100 அலகு, யூனிட் என்பது அலகு என்று சொல்வார்கள், 100 யூனிட்டை நான் மின்சாரத்தை பயன்படுத்தினேன் என்றால் அந்த மின்சாரம் பயன்படுத்துகையில் நான் 1 யூனிட் பயன்படுத்தினேன் என்றாலும் என்னால் 890 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என் மூலமாக வெளியேறுகிறது. நீங்கள் வண்டியில் வரக்கூடிய புகையை விட்டுவிடுங்கள், சில இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தொழில் நிறுவனங்களில் வரக்கூடிய புகையை விட்டுவிடுங்கள், நாம் நமது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மின்சாரம், அதாவது நிலக்கரி சுரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்திலே தயாரிக்கப்பட்ட அந்த மின்சாரத்தை நான் பயன்படுத்துகையில் அதன் மூலம் ஒரு அலகு மின்சாரத்தை நான் இந்த சுற்றுச்சூழலுக்கு 890 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நான் வெளியேற்றுகிறேன். அப்படி என்றால் ஒரு மாசத்திற்கு நான் ஒரு 100 யூனிட் நான் வீட்டிலே நான் மின்சாரத்தை நான் கன்சியூம் பண்றேன் அப்படின்னா எங்க வீட்டில் 890 மல்டிப்ளைட் பை 100 யூனிட்
ஸோ 890 மல்டிப்ளைட் பை 100 யூனிட்டாக அத்தகைய கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்னால் நான் வெளியேற்றுகிறேன். அப்போது ஒரு வீட்டிலேயே 100 யூனிட் அப்படின்னா மற்ற ஒவ்வொரு வீட்லையும் வந்து 200 யூனிட், 300 யூனிட், 400 யூனிட், சில தொழில் நிறுவனங்களில் 500 யூனிட், 600 யூனிட், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளியேற்றும் போது இத்தகைய காற்று, இந்த கார்பன் டை ஆக்சைடு சில மரங்களுக்கும் சில தாவரங்களுக்கும் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுகிறது. ஆக அதை தேவைக்கு மிகுதியாக நாம் கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளியேற்றுகையில் தேவைக்கு அதிகமாக செல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு நமது அட்மாஸ்பியரிலே, உலகத்தின் வெளிப்புற சுவர்களிலே இந்த வெளிப்படக்கூடிய அதிகமான இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு லேயராக, ஒரு கம்பளம் போல அங்கு விரிந்திருக்கிறது. இதனால் என்ன ஆகிறது என்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய நேரடி வெப்பம் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நேரடியாக வரக்கூடிய அந்த வெப்பம் சில ரேடியேஷன்களாக மாறுகிறது. நமக்கு இந்த பொல்யூஷனும் இந்த மாதிரி வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷனும் இல்லை என்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் நேரடி ரேடியேஷன் என்று சொல்வார்கள். அதை விடுத்து இந்த பொல்யூஷன்னால, இந்த கார்பன் டை ஆக்சைடுனால, இந்த கம்பளம் விரித்தால் போல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலின் அந்த லேயர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமானது பூமியில் பட்டு திரும்பவும் மேலே செல்லுகிறது, அந்த கம்பளத்தில் பட்டு மேலே செல்கிறது. சில சூரிய வெளிச்சம் அந்த கம்பளத்திலே தங்கிக் கொள்கிறது. இதனால் பூமியின் வெப்பம் நேரடி வெப்பத்தின் கூட மற்ற வெப்பத்தையும் ஒன்றாக ஆட் செய்கிறது. மற்ற வெப்பமெல்லாம் ஒன்றாக ஆட் செய்து அதனால் வெப்பமானது மிக அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. இதுதான் பூமி வெப்பமயமாக்குவதற்கு கூடிய மிக மிக முக்கியமான குறிக்கோள், மிக முக்கியமான ஒரு காரணம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னவென்றால், பூமி வெப்பமயமாகுது என்றால் இந்த தொழிற்சாலைகள் இருந்து மட்டும், வாகன புகைகள் இருந்து மட்டும், ஏதாச்சும் ஒரு டயரை எரிக்கிறதுனாலையோ அந்த தீயை எரிக்கிறதுனாலையோ இதனால மட்டும்தான் பூமி வெப்பமயம் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் கிடையாது. நாம் மின்சாரத்தை ஒரு யூனிட் நாம் பயன்படுத்துகையில் 890 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளியேற்றுகிறோம். நீங்க கேட்கலாம், இதிலிருந்து நாம் எப்படி நம்ம வெளியே வர்றது? ஏன்னா என் மூலமாக ஒரு 890 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் வெளியேற்றுகிறேன். இதிலிருந்து நான் எப்படி வருவது என்றால், இதற்காக தான் இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய கன்வென்ஷனல் இந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய மின்சாரங்களை விடுத்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய மின்சாரமான சூரிய சக்தி மின்சாரம், காற்றாலை மின்சாரத்தை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும். அதேபோல் வெளியேற்றக்கூடிய இந்த கழிவுகள், நம் வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய சில கழிவுகள், அதனை பயன்படுத்தி அதனை ஒரு பயோகேஸாக நாம் ஒவ்வொரு இல்லங்களிலும் கொண்டு வர வேண்டும். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நம் சுற்றுச்சூழலை நன்றாக நாம் பாதுகாக்கவும் முடியும். அதே போல் பச்சை ஆக இருக்கக்கூடிய இந்த உலகம் பச்சை ஆற்றலுடன், பச்சை வீடுகளுடன், பச்சை நிறத்திலே எல்லாம் நமக்கு கிடைக்க வழி பிறக்கும். நேயர்கள், இதுவரை நமது அனுபவ நிகழ்ச்சியில் நமது கொங்கு பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் ஆல்பர்ட் அலெக்சாண்டர் அவர்களிடம் ஒரு நேர்காணல், மின்சாரத்தை பற்றியும் மின்சாதன பொருட்களால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றியும் அவருடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அவரோடு உடன் உரையாடியவர் புதுப்பாளையம் மயில்சாமி அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விஞ்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்போம். நன்றி நேயர்களே.